Hi everyone. ஸோ நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டிஸோட ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துட்டு அந்த ரெட்டிஸை வச்சு நம்ம என்ன மாதிரி பேக்கேஜ் பைத்தனில் நம்ம யூஸ் பண்ணி எப்படி சிமாண்டிக் கேஷிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் ஜஸ்ட் ஒரு ஹை லெவலில் நம்ம டச் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஷ்ஷாக இதுக்கு மேலே ஃபுல்லாக இம்ப்ளிமெண்டேஷன் சைடில் தான் நம்ம ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளாக ஒரு வெக்டர் டிபியை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸோ அதெல்லாம் எப்படி அந்த சிமிலாரிட்டி கண்டுபிடிக்கிறாங்க, ஸோ அது ஜஸ்ட் ஒரு லோ லெவல் ஃபங்க்ஷன் மாதிரி சும்மா பேசிக்காக கிரியேட் பண்ணிட்டு எப்படி அந்த சிமிலாரிட்டிலாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதே மாதிரி ஏஐல உங்களுக்கு இன்டெப்த்தான டாபிக் பற்றிலாம் ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்லாம் தேவைன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பேஸில் நம்ம வந்து பெருசாக இது செட்டப் பண்ணியிருக்க மாட்டோம். ஜஸ்ட் அந்த என்வாயன்மெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம செட்டப் பண்ணிட்டு அண்ட் அதை எப்படி அந்த வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் எப்படி இந்த நோட் புக் கோடில் கனெக்ட் பண்ணுறது, ஸோ அதை மட்டும் தான் பேசிக்காக பார்த்துருப்போம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலான டேட்டா மாதிரி எடுத்துட்டு அண்ட் அதுலேருந்து ஃபுல் இம்ப்ளிமெண்டேஷன் மாதிரி போயிடும். ஸோ அதுக்கு இங்கே ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி டேட்டா அப்படின்னு ஒரு ஃபோல்டர் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிஎஸ்வி ஃபைல் மட்டும் எங்கிட்ட இருக்கு. அது மட்டும் ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சிஎஸ்வியுமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம போன வீடியோக்கு முன்னாடி இதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ என்னன்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் அண்ட் அதுக்கு ஆன்சர் மட்டும் இருக்கும். ஸோ அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஆன்சர் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ ஹவ் டு ஐ கெட் அ ரீஃபண்ட், கேன் ஐ ரீசெட் மை பாஸ்வேர்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரலான கொஸ்டினுக்கு ஒரு ஜென்ரலான ஆன்சர் அந்த மாதிரி தான் இருக்கு. இப்போ இந்த சிஎஸ்வி மட்டும் நம்ம இந்த நோட் புக்ல இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இங்க வந்து பாண்டாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அந்த பாண்டாஸை யூஸ் பண்ணி டாட் ரீட் சிஎஸ்வி மட்டும் ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு டேட்டா ஃப்ரேம் மாதிரி FAQ DF அப்படின்னு கொடுத்துறேன். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா PD டாட் ரீட் சிஎஸ்வி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஃபைலோட பாத்தை மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கா இப்போ பார்த்தீங்கன்னா நோட் புக் பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல இருக்கு. வேற இந்த சிஎஸ்வி ஃபைல் பார்த்தீங்கன்னா டேட்டான்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டருக்கு வெளியே தான் இருந்த டேட்டா ஃபோல்டருக்கு, அதாவது நோட் புக்ஸ் ஃபோல்டருக்கு ஒரு ரூட் ஃபோல்டருக்குள்ள தான் இந்த டேட்டா இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா எப்படின்னா டபுள் டாட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைரக்டரி பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லாஷ்னு கொடுத்துட்டு அப்புறம் வந்து டேட்டா அப்படின்னு கொடுத்துட்டு அண்ட் அதோட ஃபைல் நேம் மட்டும் போட்டால் போதும். ஸோ இந்த இடத்துல FAQ seed.csv அப்படின்னு கொடுத்தாலே போதும். அண்ட் இதை மட்டும் ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணாலே போதும். எனக்கு தெரிஞ்ச அந்த டேட்டா ஃப்ரேம் வந்துடும். அதை மட்டும் ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு ஹெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கொஸ்டின்ஸும் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியான ஆன்சர்ஸும் நமக்கு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து ஜஸ்ட் அந்த சிமிலாரிட்டி சர்ச் மட்டும் எப்படி இதெல்லாம் பெர்ஃபார்ம் ஆகுது, ஸோ அதோட ஜஸ்ட் ஒரு லோ லெவல் மாதிரி இப்போ பார்ப்போம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே ஒரு எம்பெடிங் மாடல் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் அகைன் நம்ம அந்த ராக் சீரிஸ் பற்றிலாம் எம்பெடிங் மாடலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எம்பெடிங் மாடலில் எப்படி நம்ம ஃபுல்லாமே பில்ட் பண்ணலான்ற வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக ஒரு பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன் பர்ட்டை யூஸ் பண்ணிட்டு. ஸோ இன்கேஸ் நீங்கள் அது கூட நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா இன்னும் இன்டெப்த்தான நாலேஜ் இருக்கும். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் எம்பெடிங் மாடலில் என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் ஜஸ்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரையும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம அந்த ராக் பிளேலிஸ்ட்ல என்ன எம்பெடிங் மாடல் யூஸ் பண்ணமோ அதே எம்பெடிங் மாடல் இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது ரன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த லைப்ரரி மட்டும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதை மட்டும் நான் இங்க வந்து UV யூஸ் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ UV pip install சென்டென்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்துறேன். ஸோ இது மட்டும் ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆன உடனே எனக்கு வந்து இது வந்து எனக்கு வந்து ஃபுல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்க ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயாச்சு. ஸோ இதை மட்டும் நான் ஜஸ்ட் இங்க ரன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரன் பண்றீங்கன்னா அந்த எம்பெடிங் மாடல் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் ஆகும் உங்க சிஸ்டம்க்கு. எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி என் கேஷ்ல பாத்தீங்கன்னா இந்த எம்பெடிங் மாடல் சேவ் ஆயிருக்கு. ஸோ அதனால எனக்கு டக்குனு இங்க ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. பட் உங்களோட சிஸ்டம்ல கொஞ்சம் டைம் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி நம்ம என்கோடர் இந்த ஒரு வேரியபிள்குள்ள இந்த எம்பெடிங் மாடல்ல சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க இந்த டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்பெடிங் மாடலுக்கு ஃபீட் பண்ணிட்டு அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எம்பெடிங் வேல்யூஸ் மாதிரி, அதாவது ஒரு எம்பெடிங்ஸை மட்டும் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற அந்த டெக்ஸ்ட் டேட்டாவை இந்த மாடலுக்கு கொடுத்து நம்ம ஒரு நம்பர்ஸை இங்க கிரியேட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அதுதான் இங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பா பண்ண போறோம். அதுவுமே நான் சொல்லும்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருந்தா தவிர பட் கோட் வைஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ஆல்ரெடி இங்க என்கோடர்ன்ற அந்த யூஸ் பண்றதுல என்கோடுன்ற ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க எந்த ஒரு டெக்ஸ்ட் கொடுத்தாலுமே பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு எம்பெடிங்ஸா கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட கேஸ்ல நம்ம ஆல்ரெடி ஒரு டேட்டா ஃப்ரேமா இருக்கிறதுனால அந்த டேட்டா ஃப்ரேமை எடுத்துட்டு இன்கேஸ் நம்ம லிஸ்டா கொடுக்கும்போது அது ஒரு கொஸ்டினா உங்களுக்கு சீக்வென்ஷியலா அது ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இங்க ஒரு லிஸ்டாவை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறோம். அண்ட் அதுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இங்கேயும் பாத்தீங்கன்னா இங்க நம்ம ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டு ஐ கெட் அ ரீஃபண்ட் அப்படின்ற டெக்ஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் 10 டைமென்ஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்பர்ஸா இருக்கும். அண்ட் ஐ கெஸ் இந்த ஒரு மாடலுக்கு அரௌண்ட் 384 டைமென்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே பிரிண்ட் பண்ணல, ஜஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் 10 டைமென்ஷன்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பட் நீங்க எல்லாமே ஃபுல்லா பிரிண்ட் பண்ணி பார்க்கணும், ஜஸ்ட் இந்த அரேவை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட எல்லா டைமென்ஷனும் பார்க்கலாம். பட் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் இப்போதைக்கு இது ஒர்க் ஆகுது. ஸோ அது மட்டும் போதும். அண்ட் நெக்ஸ்ட் தான் நமக்கு இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா இந்த கொசைன் டிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் வெக்டர் டேட்டா பேஸ் அண்ட் அதோட சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சு ஃபுல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் இங்க குயிக் ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். பேசிக்கா இது வந்து ஒரு சின்னதான ஒரு மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் தான். பட் இது ஆப்ஷனல் மாதிரி தான் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரொம்ப உங்களுக்கு இன்டெப்தா தெரியணும் இல்லை, நானும் ஜஸ்ட் ரொம்ப ஹை லெவலாக தான் சொல்லுவேன். ஸோ இது என்னன்ட்டு ஸோ பேசிக்காக இந்த கொசைன் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு வெக்டர்ஸை கம்பேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வெக்டர்ஸ் என்னன்னா இங்கே எம்பெடிங்ஸ் அதை தான் மீன் பண்ண வராங்க. ஸோ பேசிக்காக இங்கே வந்து ஒரு ரெண்டு சென்டென்ஸ் இருக்குன்னா அது எப்படிலாம் கம்பேர் ஆகும், ஸோ அதோட ஒரு ப்ராபபிலிட்டி மாதிரி தான் இந்த கொசைன் டிஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு மெட்ரிக் வந்து நமக்கு ஃபுல்லாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். அதுக்கு சர்டன் வேல்யூஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கொசைன் சிமிலாரிட்டியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 அப்படிலாம் இருந்துச்சு, அதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டர்ஸ் இல்லாட்டி அந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கான ஒரு சிமிலாரிட்டி ஆல்மோஸ்ட் சேம்ல இருக்கு அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக அது வந்து பிளாட்ல
பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பிளாட் பண்ணி பார்க்கும்போது லைக் அது பார்த்தீங்கன்னா ஒரே ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இனி ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ 2 பேர் நடக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனில் நடந்தாங்கன்னா லைக் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷன்ட்டு. இதே அந்த 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஈஸ்ட் சைடில் நடக்கிறாங்க, இனி ஒருத்தங்க நார்த் ஈஸ்ட் சைடில் கொஞ்சம் அப்படி நடக்கிறாங்கன்னா லைட்டாக இந்த 45 டிகிரி ஆங்கிளில் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிமிலரான டைரக்ஷன் அப்படின்ற அந்த ஒரு கன்க்ளூஷன் வர மாதிரி இருக்கும். அண்ட் இனி ஒரு தேர்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா லைக் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா லைக் ஈஸ்ட் சைட்னா இனி ஒருத்தங்க நார்த் சைடில் போனாங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பெர்பெண்டிகுலர் மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஆப்போசிட்டான சென்டென்ஸ், அதாவது ஒருத்தன் நார்த்தில் போனால் ஒருத்தன் சவுத்தில் போவான். ஸோ இந்த மாதிரி ஒரு டோட்டலான ஆப்போசிட்டான டிஸ்டன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னன்னா நீங்கள் அந்த ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அந்த கொசைன் சிமிலாரிட்டியில் 1 இருக்கு, ப்ளஸ் இது வந்து ஒரு பாசிட்டிவ் 1 அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த கொசைன் சிமிலாரிட்டி லைக் 0.7, 0.4, 0.5. ஸோ இது எல்லாமே போச்சுனாலும் லைக் இது எல்லாமே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான ஒரு சென்டென்ஸ், அதை தான் இங்கே மீன் பண்ண வருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே கொசைன் சிமிலாரிட்டி 0 அப்படின்லாம் மீன் ஆச்சுன்னா இது வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டான டிஃப்ரெண்டான ஒரு வேர்ட்ஸ் இல்லாட்டி ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் மைனஸ்லாம் போயிடுச்சுன்னா இதெல்லாம் டோட்டலாக ஒரு ஆப்போசிட்டான டைரக்ஷன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துச்சுன்னா. ஸோ இதுதான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ. அண்ட் இதை பற்றி நானும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்கல. இன்கேஸ் நீங்களும் வேணா ஜஸ்ட் இந்த சாட் ஜிபிலாம் யூஸ் பண்ணிட்டு நீங்களுமே ஃபுல்லாக லேர்ன் பண்ணி பார்த்துக்கலாம் இது எப்படின்ட்டு. அண்ட் இப்போ நம்ம கோட் வைஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுமே ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு வந்து அந்த நம்பைலேருந்தே அது நம்ம ஃபுல்லாமே லைப்ரரிஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஃபுல் கால்குலேஷன் பண்ணிடலாம். அதுக்கு ஜஸ்ட் நம்ம இங்கே நம்பை மட்டும் ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இம்போர்ட் நம்பை as NP அப்படின்ட்டு நமக்கு நம்பை இம்போர்ட் ஆன உடனே நம்ம நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மெத்தட் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மட்டும் நான் ஜஸ்ட் இங்கே இன்வோக் பண்ணிக்கிறேன். அண்ட் இது என்னன்றது மட்டும் நான் ஜஸ்ட் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்ட்டு. பேசிக்காக இந்த கொசைன் டிஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த ஒரு மெத்தடுக்குள்ள 2 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா A and B அப்படின்ட்டு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 2 இன்புட்டுமே பார்த்தீங்கன்னா அரேவாக தான் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஆல்ரெடி இங்கே நம்ம பார்த்ததில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரேவாக தான் இருக்கும். ஸோ ஒரு சென்டென்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 384 டைமென்ஷன்ஸ்க்கான ஒரு அரே மாதிரி தான் இங்கே இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு ஒரு இன்புட்டாக போகும். அண்ட் இன்னொரு இன்புட்டாக பார்த்தீங்கன்னா அதோட இன்னொரு சென்டென்ஸாக நம்ம என்ன சிமிலராக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு சென்டென்ஸாக நமக்கு இன்புட்டாக இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே np.linear ALG அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்காக இது லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷனாக லைக் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் நார்ம் இங்கே கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இதை நான் ரொம்ப இன்டெப்த்தாக போல, பட் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்ற அந்த ஃபார்முலா வைஸ் மாதிரி காட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே லைக் கொசைன் சிமிலாரிட்டியோட ஃபார்முலா அப்படின்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் அந்த A and B போட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் B ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் போட்டு வரும். ஸோ இது எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரோக்ராமேட்டிக் இம்ப்ளிமெண்டேஷனாக இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் அகைன் எனக்கு இதை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக இன்டெப்த்தான நாலேஜ் பற்றி இருக்கணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. இது ஒரு சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் மாதிரி ரெட்டிஸில் வச்சிருப்பாங்க. நான் ஜஸ்ட் சில பேருக்கு கியூரியாஸாக இருக்கும் லைக் இதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றதுக்காக மட்டும் தான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆப்ஷனல் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கொசைன் டிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி இதுக்கேற்ற மாதிரி அந்த சிமாண்டிக் சர்ச்சை மட்டும் அப்ளை பண்ண போகிறோம். அண்ட் அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். லைக் அதுக்கேற்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு மெத்தட் மட்டும் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே இந்த என்கோடரை யூஸ் பண்ணி என்கோட் பண்ணுவோம் அந்த இன்புட் query என்ன வருதுன்ட்டு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா லைக் இந்த கொசைன் டிஸ்டன்ஸ் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணிட்டு அண்ட் இதில் லைக் அந்த ஃப்ரீக்வெண்ட்லி எம்பெடிங்ஸ், அதாவது லைக் ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ண டேட்டாவும் சரி அண்ட் அப்புறம் ஒரு இன்புட்டாக நம்ம இங்கே என்ன நம்ம query பண்ண போகிறோமோ ஸோ அதோட எம்பெடிங்ஸாக போகும். ஸோ இது பேசிக்காக இது ரெண்டுமே கம்ப்யூட் ஆகிட்டு நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஸ்டன்ஸ் வேல்யூ மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்காக இது ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் வேல்யூவாக இருக்கும். ஸோ கொசைன் டிஸ்டன்ஸாக என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ இன்கேஸ் லைக் அந்த கொசைன் டிஸ்டன்ஸ் 1 இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே ஈக்குவலான சென்டென்ஸ் அப்படின்ட்டு. இல்லாட்டி ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் ஓரளவுக்கு ஒரு 0.8 இல்லை 0.9 ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலரான சென்டென்ஸ் அப்படின்ட்டு. இதே கொஞ்சம் நெகட்டிவோ இல்லை இன்னும் ரொம்ப 0 கீழெல்லாம் போச்சுன்னா லைக் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ அதை தான் இங்கே மீன் பண்ண வருது. இப்போ நம்ம இது ஜஸ்ட் ஒரு குயிக்காக டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டா செட்டில் ஹவு டு ஐ கெட் அ ரீஃபண்ட் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணி தான் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சிமிலர் சென்டென்ஸ் இங்கே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஹவு லாங் வில் இட் டேக் டு கெட் அ ரீஃபண்ட் ஃபார் மை ஆர்டர் அப்படின்ட்டு. ஸோ இது நம்ம ஒரு ஹியூமனை இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிமிலராக லைக் இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹவு டு ஐ கெட் அ ரீஃபண்ட். ஸோ இந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இண்டெக்ஸாக பார்த்தீங்கன்னா லைக் இந்த 0 இண்டெக்ஸ் நமக்கு ரிட்ரீவ் ஆகிட்டு லைக் அதோட சிமிலாரிட்டி ஸ்கோர் என்னன்றது மட்டும் நமக்கு இங்கே கம்ப்யூட்டர் கொடுக்கும். இப்போ இந்த சிமாண்டிக் சர்ச் இந்த ஒரு மெத்தட்குள்ள நம்ம அந்த இன்புட்டாக கொடுத்து நான் இது மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிறேங்க. இப்போ இது ரன் ஆச்சு அண்ட் இதோட ரிசல்ட்டை மட்டும் ஜஸ்ட் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா லைக் இதோட சிமிலரான FAQ எங்கே இருக்கு. ஸோ அதுதான் லைக் இந்த சிமிலாரிட்டி ஸ்கோரை வச்சுட்டு லைக் நம்மளோட CSPல அந்த ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதோட என்ன ஆன்சர் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி அது என்ன கொசைன் டிஸ்டன்ஸ். ஸோ அது மட்டும் லைக் அந்த நம்பர் மட்டும் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம இது மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணோம்னா லைக் ஹவு டு ஐ கெட் அ ரீஃபண்ட். ஸோ இதுதான் லைக் வந்து அந்த CSV ஃபைலில் சிமிலரான கொஸ்டின் அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கு. அண்ட் அதுவுமே கரெக்ட் தான் வச்சுக்கோங்க. நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு லைக் இதுதான் அந்த ரீஃபண்ட் ரிலேட்டட் அந்த கொஸ்டின் தான் வரணும் அப்படின்ட்டு. அண்ட் அதோட ஆன்சர் என்னன்ட்டு அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அந்த கொசைன் டிஸ்டன்ஸும் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் பாசிட்டிவ்ல இருக்கு லைக் 0.27 இருக்கு. மேபி நான் இந்த இடத்துல லைக் வேற ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன் லைக் when will I get my refund அப்படின்ட்டு. இப்போ அகைன் லைக் எனக்குமே இதே தான் வரணும். பட் எனக்கு தெரிஞ்ச அந்த கொசைன் சிமிலாரிட்டி மட்டும் கொஞ்சம் இங்கே டிஃபர் ஆயிருக்கும். போன டைம் பார்த்தீங்கன்னா 0.27 இருந்துச்சு. இந்த பார்த்தீங்கன்னா 0.25 அப்படின்னு இருக்கு. ஒரு சின்ன ஒரு மைன்யூட்டான இது தான். பிகாஸ் லைக் நமக்கு அந்த கேட்ட அந்த கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்
ஆல்மோஸ்ட் சேம் தான். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த எம்பெடிங் மாடல் எப்படி நமக்கு பெர்ஃபார்ம் ஆகுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் லைக் அந்த கொசைன் சிமிலாரிட்டிஸும் நமக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அது எண்ட் ஆஃப் த டே இதுதான் நமக்கு அந்த எம்பெடிங்ஸை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அந்த எம்பெடிங் மாடலோட அந்த பவர்ஃபுல்னஸை பொறுத்து தான் லைக் நமக்கு இந்த சிமிலாரிட்டியில் கரெக்டாக அது ஃபெச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் வேற ஒரு லாங்குவேஜ்லாம் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தமிழில் லைக் எப்படி என்னோட ரீஃபண்ட் கிடைக்கும், ஸோ அந்த மாதிரி தமிழ் டிரான்ஸ்லேஷனில் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதோட சிமிலாரிட்டி சர்ச்சை டோட்டலாக டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் அது ஒரு கான்டெக்ஸ்டுவலைஸாக பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும், அது ரெண்டுமே சேமாக தான் மீன் பண்ண வருது. பட் இந்த எம்பெடிங் மாடலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இதுக்கு வந்து வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குதுனால லைக் நீங்கள் வேற ஒரு மல்டி லிங்குவல் மாதிரிலாம் வேற ஏதாவது ஒரு கொஸ்டினாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதனால ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி லைக் அந்த ஒரு எம்பெடிங் மாடலை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்படி தான் ஒரு லோ லெவல் ஒரு வெக்டர் டேட்டாபேஸுமே இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக அந்த கொசைன் சிமிலாரிட்டி தான் ஒரு ஃபண்டமெண்டல் ஆஃப் எனி ஒரு வெக்டர் டேட்டாபேஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஆல்ரெடி நிறைய நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் சங்க் பண்ணிட்டு அந்த வெக்டர் டிவியில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏவாக இருக்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த யூசர் என்ன queryல கேட்குறாங்க அதில் இந்த மேட்ரிக்ஸ் பியாக போகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது கம்ப்யூட் ஆகிட்டு எவ்வளோ அந்த சிமிலரான சங்க்ஸ் இருக்கோ ஸோ அது எல்லாமே நமக்கு ரிட்ரீவ் ஆகிட்டு ஒரு ரிசல்ட் தான் கொடுக்கும்னு வச்சுக்கோங்க. பட் அது இனிமேல் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக நிறைய சின்ன சின்ன மெக்கானிசம்லாம் போடுவாங்க. பட் ஓவரால் ஒரு ஃபண்டமெண்டலாக லைக் இந்த ஒரு கொசைன் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவங்க வந்து நமக்கு ஃபுல்லாமே கொடுப்பாங்க. அண்ட் இந்த கொசைன் டிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. லைக் அந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க, மேன்ஹாட்டன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆஃப் இந்த டிஸ்டன்ஸ் பேஸ்ட் மெட்ரிக்லாம் இருக்குது. அண்ட் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களுமே ஜஸ்ட் அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு லைக் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் இன்டர்வியூக்குலாம் ப்ரிப்பேர் ஆகுறீங்கன்னா. பட் இந்த வீடியோக்கு நான் ஜஸ்ட் இது மட்டும் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இல்லை வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷனாக தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ until then, cheers, bye.